டே 7 ரன் பண்ணிருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நம்ம பிரதர் கேட்டாங்க ஹாய் ப்ரோ இவரை பீஸ் கொடுத்தான் அங்கே போயின்னு இருக்கா பாருங்க அவன் தான் அவங்க போய் நடந்து போயின்னு இருக்கானே அவன் தான் ஹிந்திக்காரன் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போயிருக்காரு இவர் தாத்தா பார்த்தா அவங்க அவுட் ஆஃப் ஒன் ஒய்எஸ் நாவுடி இப்போ பாருங்க நம்ம ஹிந்தி பயத்தில் வந்திருக்காங்க அவங்க மாடி ரோடில் ட்ராப் பண்ணோம் ஹாய் ப்ரோ ஹாய் போலீஸ் சார் நீங்கள் ஆட் ஆச்சுங்க சார் ஆகுதல்ல மஸ்கோட்டை அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். எல்லாருக்கும் குட் மார்னிங், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகே, இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோம், கஸ்டமர் நம்ம எவ்வளோ தராங்க, நம்ம எத்தனை கஸ்டமர் இன்றைக்கி கூட்டில் போய் விட்டுருக்கோம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஓலா, ஊபர், ரேப்பிடோ எக்ஸெட்ரா இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் 30 நாளைக்கு 60,000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பண்ணின்னு இருக்கோம். இன்றைக்கி நம்ம எத்தனை டேஸில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 7. ஓகே வாங்க, டே 7 நம்ம எவ்வளோ அர்ன் பண்ணுறோம் சொல்லிட்டு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஃபஸ்ட் கஸ்டமரை ட்ராப் பண்ணோம். அவங்க பார்த்தா நம்மளுக்கு 130 rupees கொடுத்தாங்க. வீடியோ பண்ணலாமான்னு கேட்டதுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க பார்த்தா உப்ளியிலும் வந்திருக்காங்க. இங்கே பின்னால் தெரியுமா இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண போகிறாங்களே அவங்க. சரி வாங்க அப்படியே இங்கே முன்னாடி போகலாம். வேறு எதனா கஸ்டமர் கிட்ட கண்டினியூ பண்ணுறோம். இங்கே முன்னாடி வரப்போ நம்ம எந்திக்கார் பையன் சரியாக சிக்னல் விட்டாங்க. வாங்க முன்னாடி போய் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே நம்ம ஹிந்திக்கார் பையா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80 ரூபா கொடுத்தாங்க. சரி வாங்க நான் மார்க்கெட்டில் இருக்கோம், அப்படியே ஒரு ரூட்டு நடிக்கலாம். மார்க்கெட்டில் நான் வீட்டுக்கு போகிறவங்க இருக்கோம். அப்படியே வந்தேன்னா நம்ம பிரதர் கேட்டாங்க ஹாய் ப்ரோ ಇವಾಗ ಎಲ್ಲಿ ಮೈಸೂರಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಿತ್ತಾ? ಇಲ್ಲೇನ ಬಂದಿರೋದು ಬೆಂಗಳೂರಿಗೆ? சரி எஸ்டியில் செகண்ட் பி. ஓகே அவங்க செகண்ட் பி பர்சன் இருக்காங்களா, இப்போ மைசூர் போய்ட்டு இருக்காங்க. வாங்க அவங்க ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 130 rupees கொடுத்தாங்க. அவங்க அப்படியே கூட்டின்னு வரப்போ பாதி வழியில் ஒரு அண்ணா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் முன்னால் விட்டுருப்பாடுனாங்களா 100 meters தான் இருந்துச்சு. விட்டு அவங்க ஒரு 10 ரூபா கொடுத்தாங்க. டோட்டலாக 140 rupees வந்துச்சு நம்மளுக்கு. இப்போ சரி வாங்க அப்படியே நம்ம கொஞ்சம் மேலே போகலாம். வேறு என்ன கஸ்டமர் கேட்சாங்க. இந்த மெஜிஸ்டிக்லேருந்து இங்கே மாவடி ரோடு நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட ஒரு ஹிந்திக்கார் பையனை ட்ராப் பண்ணேன். அவன் 60 rupees கொடுத்தான். அங்கே போயின்னு இருக்கா பாருங்க அவன் தான் அவங்க போய் நடந்து போயின்னு இருக்கானே அவன் தான் ஹிந்திக்காரன். சரி வாங்க இந்த விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் விடுன்னு அவன் தெரிஞ்சவங்க யாரோ ட்ரெயினில் ஏறுறப்போ கீழே விழுந்து தெரிஞ்சுங்க பார்ப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போயிருக்காரு. தாத்தா பார்த்தா அவங்க விட்டு 60 ரூபா கொடுத்தாங்க. அவங்கள விட்டு விட்டுன்னு இன்னும் 2 பேர் இருந்தாங்க, ஒரு அங்கிள் ஒரு ஆயா. அவங்க வந்து நம்மளுக்கு 50 rupees கொடுத்தாங்க. வீடியோ பண்ணலாமா 2 பேருமே வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். வேறு என்ன கஸ்டமர் கிட்ட கண்டினியூ. அங்கிள் ஆயாவை ட்ராப் பண்ண முடியும். நம்ம பிரதர் கேட்டாரு ஹாய் ப்ரோ. ஓகே அவங்க பேர் எஸ்எஸ்ஆ. இப்போ காலேஜ் போயின்னு இருக்காங்க. அவங்க இங்கே சாமராஜ்பேட்டை உமாட்டேந்திர ரேட்டை வேணும் அவங்கள. ப்ரோ ನೀವು ಕಾಲೇಜ್ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ? ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬನ್ನಿ ಔಟ್ ಆಫ್ ಒನ್ YES ಎಸ್ ಓಕೆ ಔಟ್ ಆಫ್ ಒನ್ EYES ಈಸ್ ಎಸ್ ಕರೆಕ್ಟಾ ಕಾಲೇಜ್ No, God, please! ಕರೆಕ್ಟಾ? ಆದರೆ ನಮಗೆ EYES ನಮ್ಮ ಕಾಲೇಜಿನ ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ಲು ಐಸ್ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. சரி ஓகே வாங்க நம்ம அப்படி முன்னால் போகலாம். அவங்க ட்ராப் பண்ணிட்டு மேலே கண்டினியூ பண்ணுறோம். ஓகே நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 rupees கொடுத்தாங்க. அது இன்னும் நீங்கள் கிட்ட மினிமம் கூட ஆகாது. சரி வாங்க அப்படியே இப்போ லெஃப்ட் எடுத்து நடுவு முன்னால் போகலாம். வேறு என்ன கஸ்டமர் கிட்ட கண்டினியூ பண்ணுறோம். நம்ம மேடம் இப்போ தான் நாவுடி ரோட்லேருந்து இங்கே ரவிச்சந்திரன் வீடு கன்னட ஆக்டர் சரிதா, அதுதான் ரவிச்சந்திரன் வீடு. அவங்க ட்ராப் பண்ண சொன்னாங்க. ட்ராப் பண்ணி நம்மளுக்கு 40 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஹாய் மச்சீஸ். இப்போ தான் எங்கள் ஃப்ரெண்டு எங்கள் ஏரியாவிலேருந்து மாடி ரோடு கொண்டு போய்ட்டு மறுபடியும் எங்கள் ஏரியாவில் கொண்டு வந்துட்டேன். அது என் ஃப்ரெண்டுக்கு 50 rupees கொடுத்தான். சரி வாங்க போய் முன்னால் போகலாம். வேறு என்ன சம்பாதிக்க கண்டினியூ பண்ணுறோம். ஓகே சாக்லேட் முன்னால்
வரப்போ நம்மளுக்கு நம்ம தாத்தா இங்கே இது கேட்டாங்க, அது எம்சியில் விடல தாத்தா, எம்சியில் கிட்ட விடணும் அப்படின்ட்டு நம்ம இங்கே விட்டதுக்கு நம்ம தாத்தா நம்மளுக்கு 30 ரூபா கொடுத்தாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே முன்னாள் போகலாம். இதுக்கு முன்னாடி ஒரு அக்காவை ட்ராப் பண்ணால் அவங்க 40 ருபீஸ் கொடுத்தாங்க. டோட்டல் நம்ம 70 ருபீஸ் அட் பண்ணியிருக்கேன். இப்போது வாங்க அப்படியே முன்னாள் போகலாம். ஓகே, ஹாய் மச்சிஸ். இப்போ தான் நம்ம ஆர்டிசி இங்கே 2 பேர் வந்தாங்க. அவங்கள அப்போ வந்து ரயில்வே இருக்குது இங்கே அங்காளபுரம் கோயிலுக்கு முன்னால் லேட்டாக அவங்க வந்துட்டு நம்மளுக்கு 40 ருபீஸ் கொடுத்தாங்க. சரி வாங்க அப்படியே நம்ம முன்னால் போகலாம். நிச்சயமே வரல. அப்படி வாங்க சரி முன்னால் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்க நம்ம இந்தி பயத்தில் வந்திருக்காங்க. அவங்க மாடி ரோட்டில் ட்ராப் பண்ணோம். ஹாய் ப்ரோ. metro. இல்லை எங்கள் 2 பேர் வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. ஹாய் ப்ரோ. சரி வாங்க போய் அவங்களை ட்ராப் பண்ணிட்டு அப்போ கண்டினியூ பண்ணுறோம். ஓகே. ஹாய் மச்சிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்திகார் பையங்களை ட்ராப் பண்ண பண்ணி நம்மளுக்கு இந்திகார் பையன் 80 ருபீஸ் கொடுத்தாங்க. சரி வாங்க அவங்க போய் சரி முன்னால் போகலாம். வேறு என்ன கஷ்டமாக இருக்கா மச்சிஸ்? இப்போ தான் நம்ம சிஸ்டர் இங்கே கல்யாண மண்டபத்தில் எங்கள் அக்கா மேக்கப் பண்ணேன் சொன்னது தெரியுமா? இன்றைக்கி எங்கள் மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன கல்யாணம் இருந்து மேக்கப் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கீழே லாஸ்ட் வீடியோவில் படம் தெரியுமா? அந்த வீடியோவில் நம்பர் இருக்கும், பார்த்துட்டு எங்கள் அக்கா கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி வாங்க அப்படி முன்னால் போகலாம். நம்ம அக்கா நம்மளுக்கு இப்போ 50 ருபீஸ் கொடுத்தாங்க. அப்படி முன்னால் போய்ட்டு வேறு கஸ்டமர் இருந்தால் கண்டிப்பாக. ஹாய் மச்சிஸ். இப்போ நம்ம வாங்கிட்டு அவங்க தான் இப்போ நம்ம சஃபாரியில் வந்தாங்க. அவங்க கூட வீடியோ பண்ணலான்னா வேணாம்னு சொல்லிட்டாங்க. எப்படி அவங்களே வந்து வீடியோவில் தெரிஞ்சிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு எங்கள் பள்ளியப்பேட்டை சர்க்கில் ட்ராப் பண்ணேன். அவங்க நம்மளுக்கு 50 ருபீஸ் கொடுத்தாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே எங்கே முன்னால் போகலாம். நம்ம பையனும் இருக்காங்க பாருங்க ஆயா. இப்போ அவங்கள தான் நம்ம ட்ராப் பண்ணுமே. இன்னும் என்னென்ன தெரிலப்பா, யார் வீடியோ பண்ணுறதுனால வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் ஆயா முன்னால் போய்ட்டு பண்ண பேக் கேமரா வீடியோ பண்ணுறாங்க. சரி ஆயா நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க பார்த்தா 60 ரூபா கொடுத்தாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே முன்னால் போகலாம். ஈவினிங் கல்யாணத்துக்கு வர போனோம்ப்பா. எங்கள் மம்மியை கூப்பிட்டேன். எங்கள் மம்மிட்ட அப்போ சொல்லிட்டு போகிறதுக்கு 200 வரதுக்கு 200 கொடுத்துட்டேன்ட்டு. இன்றைக்கி ஆல்ரெடி 400 ரூபா சமாளி இருக்குது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பண்ணியிருக்கோம் தெரில. எனக்கு தெரிஞ்சு 900 மேலே பண்ணியிருக்கோம். எப்படின்னா போகிறதுக்கு 1500 பண்ணால் தான் எனக்கு 2000 கரெக்டாக இருக்கும். சரி பார்க்கலாம் வாங்க முன்னால் போயிட்டு. நான் இப்போ தான் ஒரு ஆண்டி நம்ம இங்கே மார்க்கெட்டில் விட்டோம். என்னென்ன தெரியல, எந்த கஸ்டமரும் வீடியோ பண்ணவே விட்டுன்னு இல்லைப்பா. பார்க்கலாம் இருங்க, ஒரு தெரியாமல் வீடியோ பண்ணோம். கேட்டு வீடியோ பண்ணலாம் இருங்க. இதுமாதிரி விட்டாங்க. நம்ம எஸ்பி ரோடு கிட்டே இருந்தோமா, நம்மளுக்கு அங்கேருந்து கேர்புரம் போகிறதுக்கு நம்ம சர்வ் வந்தாங்க. நம்ம சர்வ் கூட்டின்னு போய் கேர்புரத்தில் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். ஹாய் சார். ஹாய் சர்வ் போலீஸ் சார். ನೀವು ಯಾವ ಸ್ಟೇಷನ್ ಸರ್? ಅವನಲ್ಲಿ ಹೊಸಕೋಟೆ ಬಂದು ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಸರ್. ನಾವು ಇವಾಗ ಅಲ್ಲಿ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡ್ತೀವಿ. ಓಕೆ, ಹಾಯ್ ಮಚೀಸ್. இப்போ தான் நம்ம சருக்கு ட்ராப் பண்ணோம். சர் வீட்டுக்கு போயிருக்காங்க. சார் பாய் சார். ஹாய். ஓகே, நம்ம சார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகே சார் பாய் சார். ஓகே தேங்க்யூ சார். சார் நம்மளுக்கு பெஸ்ட் ஆஃப் லாக் சொல்லின்னு இருக்காரு. சார் பேர் நம்ம சிவாபர் பேர் தான் மஞ்சுநாத். சார் நம்மளுக்கு 400 ருபீஸ் கொடுத்தாங்க. சரி வாங்க நம்ம இங்கேருந்து அப்படியே வீட்டு சைடு போகலாம். இன்றைக்கி கல்யாணம் இருக்குது. வீட்டாண்ட போனோம்னா ரெடி ஆகிட்டு கல்யாணத்துக்கு போகலாம். ஓகே சார். போலீஸ் சார் நம்ம கேட்டோம்னா 400 ரூபா கொடுத்தாங்க. சார் ஆல் த பெஸ்ட் சொன்னாங்க. உன் நம்பர் என்கிட்ட இருக்குன்னு. என் நம்பர் எடுக்க தரமே எப்படி இருக்குன்னு அப்படியே ஃபோனில் வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க. வீடியோ வச்சு கூட என் ஃபோனில் சார்ஜர் இல்லை. உன் ஃபோனில் வீடியோ வச்சு கூட எப்படி இருக்கு பார்க்குறேன் அப்படின்னாங்களா. வீடியோ வச்சு கொடுத்த பார்த்துட்டு நல்லாயிருக்கு, நீ பேசுகிற அந்த ஸ்லாங் நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா பேசுகிறேன் நீ அப்படின்னாங்க. சரி சார் தேங்க்யூ அப்படின்னு. அதுக்கப்புறம் என் நம்பர் எடுத்து எனக்கு ரெண்டே தெரியல. உன் நம்பர் எடுத்து நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சரி சார் சொல்லிட்டு நாங்கள் சொல்லலை. சரி வாங்க அப்படியே வீட்டுக்கு போகலாம். ரெடி ஆகிட்டு கல்யாணத்துக்கு போகலாம். ஓகே, போகிற வீட்டில் ஆர்டர் இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் மச்சிஸ். இங்கே கல்யாணம் வந்து தெரியுமா, இங்கேயே லேட் ஆயிடுச்சுப்பா. டைம் இப்போ 11:30 மணி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இன்றைக்கி டே 7 எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம 1880 ருபீஸ் அர்ன் பண்ணியிருக்கோம். போயிருந்தால் நீங்கள் 2000 பண்ணியிருக்கலாம். 200 ரூபா கம்மி தான். சரி 120 ருபீஸ் கம்மி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சரி வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் துணியாக போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி எங்கள் மம்மியெல்லாம் வெயிட் பண்ணி இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வீட்டுக்கு போனீங்க. சௌட்ரி கிட்ட தான் இருக்கேன், பேக் சைடு வீட்டில் அந்த சௌட்ரி தெரிதா, அதுதான் சௌட்ரி.
சரி வாங்க டே 8ல் மீட் பண்ணலாம்.